ஒரு பெண்ணை நாம் தேர்வு செய்யக்கூடிய நேரத்திலே அதிலே முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டியது என்ன? கொள்கை இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். இன்னைக்கு சமுதாயம் என்ன பார்க்கிறது? அழகை பார்க்கின்றார்கள். நல்ல அழகாக இருக்க வேண்டும், நல்ல கடலாக இருக்க வேண்டும். கொள்ளை அழகா என்று பார்ப்பவர்கள் கொள்கை அழகா என்று பார்ப்பதில்லை. அவங்களுக்கு என்ன? நல்ல பார்ப்பதற்கு லட்சணமா இருக்கணும். இது ஒரு ரகம். இன்றைக்கு நம்ம சமுதாயத்திலே திருமணம் என்ற பெயரிலே வேற சமுதாய மக்களோடு போகின்றார்கள், அல்லது முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்நிய ஆணோடு பேசுகின்றார்கள், பழகுகின்றார்கள், அங்கும் இங்குமாக சுற்றி திரிகின்றார்கள், பூங்காவிலே ஒரே கேங்காக திரிகின்றார்கள். எல்லாம் பாருங்க, ஒரு பூங்காவுக்கு போக முடியவில்லை, ஒரு பொது இடங்களுக்கு போக முடியவில்லை. என்னைக்காவது பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஒரு கடற்கரை ஓரமா போய் ஒரு கால நடப்பமே என்று போனா அங்கே இந்த முசீபத்துக்களை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இப்படியான சேட்டைகள் நடக்கின்றது. நடந்து முடிச்சு கடைசியில பார்த்தா திடீர்னு கல்யாணம் நபி வழின்னு வந்து உட்கார்ந்துறாங்க. ஏதோ அவங்க எல்லாம் அவங்க பண்ணது பூரா மார்க் அடிப்படைக்கு உட்பட்டது போலவும் இவர்கள் பேசியது, இவங்க அங்கும் இங்குமாக சுற்றி திரிந்தது, அந்நிய ஆணோடு இவங்க சென்றது எல்லாமே எல்லாம் மார்க்கத்தில் இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கி இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு நபி வழி திருமணம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பு நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்கின்ற அற்புதமான மார்க்கத்தை வாழ்வியல் நெறியாக பெற்று அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் நமது செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல் குர்ஆன் போதிக்கும் அறநெறிகளும் நபிகளார் போதித்த நன்னெறிகளும் சத்தியத்தில் நம்மை நிலை பெறச் செய்யக்கூடிய அறிவுரைகளாக இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்கள் நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அக்கறையோடு பல அறிவுரைகளை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இந்த சமுதாயத்தின் மீது நபிகளார் காட்டிய அக்கறை இருக்கின்றதே, அது சாதாரண அக்கறை அல்ல. அளவு கடந்து நபி அவர்கள் அக்கறை கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் இறைவனே நபி அவர்களை பார்த்து கேட்கின்றான், லஅல்லக பாகிவுன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் அல்லம் யுமினூ பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. நபியே, இந்த மார்க்கத்தை அந்த மக்கள் ஏற்காமல் இருக்கின்ற காரணத்தினால் அதற்காக நீங்கள் கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர் போலும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? கவலைப்படுறது பிரச்சனை இல்லை. நபி அவர்கள் அளவு கடந்து கவலைப்பட்டார்கள், ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்ச்சிருவீங்க போலையே என்கின்ற அளவுக்கு அக்கறை நபி அவர்களுக்கு இருந்தது. இந்த சமுதாயத்தின் மீது ஒரு பாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள், அக்கறையை வெளிப்படுத்தினார்கள். சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் நாம் பார்க்கின்றோம், அழகான ஒரு உவமையை சொல்லி நபி அவர்கள் நமக்கு புரிய வைக்கின்றார்கள். இன்னமா மசலி வ மசல உம்மதி கமசலி ரஜுலின் இஸ்தௌகத நாரா. எனக்கும் இந்த சமுதாய மக்களுக்கும் உரிய உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன், அந்த மனிதன் என்ன செய்கின்றான்? இஸ்தௌகத நாரன், அவன் நெருப்பை மூட்டுகின்றான். ஒரு ஆளு நெருப்பை மூட்டுகிறார், அந்த ஜுவாலை எரிகின்றது. அந்த நெருப்பை பார்த்த உடனே சில பூச்சிகள், ஜாலத்தில் ஃபராஷு வத்தவாபு யகான ஃபீஹி, விட்டில் பூச்சிகளும் இன்னபிற பூச்சிகளும் அந்த நெருப்பிலே வந்து விழுகின்றன. அந்த நெருப்பு நன்மை என்று நினைத்து கொண்டு ஏதோ பிரகாசமாக இருக்கிறது, இது நமக்கு நன்மை பயக்கும் என்ற எண்ணத்திலே அந்த பூச்சிகள் வந்து விழுந்த நெருப்பிலே விழுந்து சாகின்றன. இதை சொன்ன நபி அவர்கள் அழகாக நமக்கு புரிய வைத்தார்கள். ஆனா ஆகிதுன் பி ஹுஜசிக்கும், நான் உங்களை அந்த நெருப்பில் விழுந்து விடாமல் உங்களின் இடுப்புகளை பிடித்துக் கொண்டிருக்கின்றேன். அதாவது நரகத்தை ரசூலுல்லாஹ் ஒப்பு காட்டுறாங்க. இப்படி பூச்சி போய் நெருப்புல விழுந்து சாகிற மாதிரி சில மக்கள் நரகத்திலே சென்று விழ பார்க்கின்றார்கள். நான் அவர்களின் இடுப்புகளை பிடித்துக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் எனது பிடிப்பையும் தாண்டி மக்கள் அதிலே சென்று விழுகின்றார்கள் என்று சொன்ன செய்தியை சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபிலே நாம் பார்க்கின்றோம். நபிகளாருடைய அந்த அக்கறையை பாருங்கள். இந்த மக்கள் நரகத்தை அடைந்து விடக்கூடாது, நரகத்தின் கொல்லிக்கட்டைகளாக இந்த சமுதாய மக்கள் மாறிவிடக்கூடாது என்ற அக்கறையோடு நமக்கு மார்க்கத்தை சொல்லி இருக்கின்றார்கள். இது ஒரு பக்கத்திலே. இன்னொரு பக்கத்திலே இப்லீஸ் என்பவன் அல்லாஹ்வின் அருளில் இருந்து அவன் எடுத்து எறியப்படுகின்றான். அவன் இந்த மனிதர்களை வழிகெடுப்பதை ஒன்றையே நோக்கமாக கொண்டிருக்கின்றான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான்,
இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் வத்தஹிதூஹு அதுவா. ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கின்றான், அவனை நீங்கள் எதிரியாகவே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை பாருங்களேன். ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, அவனை நீங்க எதிரியாவே வச்சுக்கங்க. ஷைத்தானுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது? இன்னமா எதுஉ ஹிஸ்பஹு, அவன் என்ன நினைக்கின்றான்? தன்னுடைய கூட்டத்தினரை நரகத்தின் தள்ளுவதற்காகவே அவன் அழைத்துக் கொண்டிருக்கின்றான். எப்படிப்பட்ட வார்த்தையை எல்லாம் சொல்றான் பாருங்க. இந்த மக்களை எல்லா பேரையும் கொண்டு போய் நரகத்திலே தள்ள வேண்டும் என்பது ஷைத்தானின் விருப்பம். இந்த மக்கள் நரகத்திலே விழுந்துவிடக் கூடாது என்று நினைப்பது நபிகளாரின் விருப்பம். எப்படிப்பட்ட எதிர் முரண்பட்ட சிந்தனை என்று பாருங்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை, சட்டதிட்டங்களை மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். இதை நாம் பற்றி பிடிக்கின்ற காலம் வரை நமக்கு பிரச்சனை கிடையாது. வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. திருமறையிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வின் இந்த கயிறை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதில் இருந்து நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இந்த வசனத்திற்கு தவறாக மொழிபெயர்ப்பார்கள். ஒற்றுமை எனும் கயிறை நீங்கள் பலமாக பிடியுங்கள் சொல்லுவாங்க. ஒற்றுமை என்று இங்கு எந்த வார்த்தையும் இல்லை. வாத்தசிமு என்றால் நீங்கள் பற்றி பிடியுங்கள். பி ஹபிலில்லா, ஹபில் என்று சொன்னால் கயிறு என்று அர்த்தம். பி ஹபில் இல்லா என்றால் அல்லாவின் கயிறு. அல்லாவின் கயிறு என்பது வேதம், திருமறை என்கின்ற இந்த வேதம். இந்த வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வேதத்தில் இருந்து நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்கின்ற கருத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கின்றான். எனவே மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நாம் படித்து அதை புரிந்து கொண்டு அதிலேயே பயணிக்கின்ற வரை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த இடத்திலே இந்த பாதையை விட்டு நாம் விலக ஆரம்பிக்கின்றோமோ அது நம்மை அதல பாதாளத்திலே தள்ளிவிடும். ஷைத்தானுடைய விருப்பத்தின் பெயரிலே, ஷைத்தானுடைய அந்த வழிகேட்டின் பெயரிலே நரகத்திலே போய் விடக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டுவிடும். எனவே நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை பயணத்திலே பல நேரங்களில் ஷைத்தான் நம்மை வழிகெடுத்து கொண்டு செல்கின்றான். அப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் ஒரு மனித வாழ்க்கையிலே உண்டு, நிறைய உண்டு. எடுத்துக்காட்டுக்கு பேசுவதாக இருந்தால் ஏராளமாக நாம் சொல்லலாம். அதில் மிக முக்கியமாக நாம் குறிப்பிட வேண்டும் என்றால், மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கம் என்பது திருமணங்கள் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தின் ஒரு திருப்பு முனை என்று சொல்லலாம். அவன் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கின்றான். அவனது குழந்தை பருவம், விடலை பருவம், இளமை பருவம் அதையெல்லாம் கடந்து வருகின்றான். அவனுக்கு ஒரு திருமணம் ஆகக்கூடிய நேரத்திலே அவன் ஒரு புதிய குடும்பத்தை அடைகின்றான். அவன் பிள்ளை குட்டிகளை பெற்றெடுக்கின்றான். அவனது தலைமுறை, அடுத்த தலைமுறை அங்கிருந்து ஆரம்பமாகின்றது. இது திருமணம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தை நமக்கு வலியுறுத்தவும் செய்கின்றது. அதை பற்றிய நிறைய செய்திகள் நமக்கு உண்டு. நம்ம அதற்குள்ளே நாம் போக வேண்டாம். இந்த திருமணம் என்பது மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய முறை. இந்த திருமண விஷயத்திலே மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் அது நமது வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பாதகத்தை உண்டாக்கிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருமணத்தை பற்றி நாம் நிறைய சொல்லலாம். எங்கெங்கெல்லாம் மக்கள் தடுமாறுகிறார்கள், இந்த திருமண விஷயங்கள்ல எங்கேயெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உண்டாகிறது, நிறைய இருக்கிறது. திருமணத்தை நாம் சரியாக அமைக்கவில்லை என்றால் நமது வாழ்க்கை பயணம் நரகத்தை நோக்கியது என்பதற்கு ஒரு வசனத்தை கூட நாம் உதாரணமாக சொல்லலாம். திருமணம் என்று சொல்லும் போது நாம் மனத்துணைகளை தேர்வு செய்கின்றோம். அந்த மனத்துணைகளை நாம் எந்த அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும்? மார்க்கப்பற்று உள்ளவர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். ஈமான் இருக்கின்றதா, கொள்கை உறுதி இருக்கின்றதா என்பதை பார்த்து தீர்மானிக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். லா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன, இணை கற்பிக்கின்ற பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். ஒரு பெண் இணை கற்பித்தால் அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது. வலவ் ஆஜபத்துக்கும், அவள் உங்களை அழகிலே கவர்ந்தாலும் சரி, பேரழகியாக இருக்கிறாள், சரியான அழகாக இருக்கிறாள், மிகப்பெரிய அழகி, அப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, அவளிடத்திலே கொள்கை இல்லை என்றால் நீங்கள் அவளை மணக்க கூடாது. இவளை விட அந்தஸ்திலே குறைந்த அடிமை பெண் இருக்கிறாளே, வல அமத்துன் முமீனத்துன் ஹைருமின் முஷ்ரிகா, இணை கற்பிக்கின்ற ஒரு பெண்ணை விட
ஒரு அடிமையாக இருக்கின்ற இஸ்லாமிய பெண் சிறந்தவளாக இருப்பாள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யூமினு, நீங்கள் உங்களது பெண்களை இணை கற்பிக்கின்ற ஆண்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். இங்க அல்லாஹ் வேறு வாசகத்தை பயன்படுத்துகிறான். ஏனென்றால் பெண்கள் தாங்களாக திருமணம் செய்ய முடியாது, ஆண்கள் தாங்களாக திருமணம் செய்யலாம். பெண்களை பொறுத்தவரை அவர்கள் வலியின்றி மனம் முடிக்க முடியாது. லா நிக்காக இல்லாவி வலியின், வலியின்றி ஒரு பெண் மனம் முடிக்க முடியாது என்பதால் அல்லாஹ் இந்த வார்த்தையை போடுகின்றான். நீங்கள் உங்களது பெண்களை இணை கற்பிக்கின்ற ஆண்களுக்கு மணந்து கொடுக்காதீர்கள். அவன் என்னதான் உங்களை அழகிலே கவர்ந்தாலும் சரி, ஒரு இரையச்சமுடைய அடிமையாக இருக்கின்றானே அவனுக்கு ஒரு இணை கற்பிக்கக்கூடியவன் ஈடாக மாட்டான். அவன் எவ்வளவு பெரிய அழகனாக எந்த அந்தஸ்து உள்ளவனாக இருந்தாலும் சரி என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையை அல்லாஹ் எடுக்கின்றான். இதான் நாம் கவனிக்க வேண்டிய இடம். உலாயிக்க யதுஊன இலன்னார், இவர்கள் உங்களை நரகத்தை நோக்கி அழைக்கின்றார்கள். இந்த வார்த்தையை பார்த்தீர்களா? இணை கற்பிக்கக்கூடிய ஆண்களை ஒருவன் மணந்தாலோ, இணை கற்பிக்கக்கூடிய பெண்களை மணந்தாலோ அந்த வாழ்க்கை பயணம் எதை நோக்கிய பயணம்? நரகத்தை நோக்கிய பயணம் என்பதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகின்றான். உலாயிக்க யதுஊன இலன்னார், இவர்கள் உங்களை நரகத்தை நோக்கி அழைக்கின்றார்கள். அல்லாஹு எதுவு இலல் ஜன்னத்தி வல் மக்ஃபிரா, அல்லாஹ் தன்னுடைய சொர்க்கத்தின் பாலும் தனது மன்னிப்பின் பாலும் உங்களை அழைக்கின்றான். எது வேணும்னு கேட்கிறான் அல்லாஹ். இந்த பயணம் நரகத்தை நோக்கிய பயணம். அல்லாஹ் அழைப்பது சொர்க்கத்தை நோக்கி அழைக்கின்றான், தனது மன்னிப்பை நோக்கி அழைக்கின்றான் என்று அற்புதமாக நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கின்றோம். இந்த ஒரு நிலை நம்ம மக்களிடத்தில் இருக்கின்றதா? ஒரு மனத்துணையை தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் கொள்கை பிடிப்பு உள்ளவர்களை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களா? நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், துன்கஹுல் மரு அத்துலி அர்பஇன், 4 நோக்கங்களுக்காக ஒரு பெண் மணந்து கொள்ளப்படுகின்றால், லி மாலிஹா வலி ஹசபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா, அவளுடைய செல்வத்திற்காக, அவளது அந்த குலப்பெருமைக்காக, அவளது அழகிற்காக, அவளது மார்க்கப்பற்றுக்காக, இந்த 4 நோக்கங்களுக்காக மணந்து கொள்ளப்படுகின்றால் மார்க்கமுடைய பெண்ணை மணந்து நீ வெற்றி அடைந்து கொள் என்று சொன்னார்கள். ஒரு பெண்ணை நாம் தேர்வு செய்யக்கூடிய நேரத்திலே அதிலே முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டியது என்ன? கொள்கை இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். இன்னைக்கு சமுதாயம் என்ன பார்க்கிறது? அழகை பார்க்கின்றார்கள். நல்ல அழகாக இருக்க வேண்டும், நல்ல கடலாக இருக்க வேண்டும். கொள்ளை அழகா என்று பார்ப்பவர்கள் கொள்கை அழகா என்று பார்ப்பதில்லை. அவங்களுக்கு என்ன? நல்ல பார்ப்பதற்கு லட்சணமா இருக்கணும், இது ஒரு ரகம். இன்னொரு புறத்தில் எடுத்துக்கொண்டால் செல்வ செழிப்பிலே அந்த பெண்கள் இருக்க வேண்டும், பெரிய பணக்காரியா இருக்கணும். அப்பதானே கல்யாணம் முடிச்சா நிறைய கிடைக்க வேண்டியது கிடைக்கும் என்பதற்காக இப்படிப்பட்ட பெண்களை மணந்து கொள்கின்றார்கள். எத்தனையோ மார்க்கத்தை புரிந்தவர்கள், இஸ்லாத்தை பேசியவர்கள், ஈமானை பற்றி புரிந்தவர்கள் கூட இந்த திருமண விஷயங்கள்ல தடுமாறி போவதை நாம் பார்க்கின்றோம். கல்யாணம் முடிக்கக்கூடிய இடத்தை பார்த்தா அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு பெண், அதே சிந்தனை கொண்ட ஒரு பெண், இணை கற்பிக்கின்ற ஒரு பெண், தர்கா நம்பிக்கை உள்ள ஒரு பெண், தாயத்தை அணிந்திருக்கின்ற ஒரு பெண், அவளை மணந்து கொண்டு தாயத்தை போட்ட ஒரு பெண்ணை மணந்து ஆபத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கின்றார்களே. அல்லாஹ் இதை சொல்லுகின்றான். இது மாதிரி இணை கற்பிக்கக்கூடிய பெண்களை மணப்பது என்பது நரகத்தை நோக்கிய பயணம் என்று அல்லாஹ் எச்சரிப்பதை பார்க்கின்றோம். சிந்திக்க வேண்டாமா நம் சமுதாயம்? அதே போன்று இந்த அவங்களுடைய வாலிப வயதிலே இந்த வயசு கோளாறின் காரணத்தினால் காதல் மாதிரியான பிரச்சனைகளிலே பல பேர் மாட்டிக்கொள்கின்றார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இஸ்லாமிய மார்க்கத்திலே இல்லாத இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவரை காதலிக்கின்றோம், எங்களுடைய இதயங்கள் இடம் மாறிவிட்டன, நாங்கள் அவங்களை தான் கல்யாணம் முடிப்போம் என்று இந்த மார்க்கத்தையே விட்டு வெளியேறுகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று பாருங்க. நல்லா தான் இருந்தார், சொல்ல போனா கொள்கையை புரிந்தவராக இருந்திருப்பார். இஸ்லாம் என்றால் என்ன, அதன் தனித்துவம் என்ன, ஈமானின் அடிப்படைகள் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, எல்லாமே தெரியும். இருந்தாலும் ஒரு பெண்ணை பார்த்த உடனே இது அனைத்தையும் இழந்து விட்டு தூக்கி எறிந்து விட்டு ஒருவன் போகிறான் என்றால் திருமணம் என்பது எப்படிப்பட்ட கவனிக்க வேண்டிய விஷயம் என்று நமக்கு புரிகின்றதா இல்லையா? நபிகளாருடைய காலத்திலே உம்மு சுலைம் என்று ஒரு பெண்மணி இருந்தார், மதீனாவை சார்ந்த ஒரு பெண்மணி. இவருடைய கணவர் இல்லை, உயிரோடு இல்லை. அந்த உம்மு சுலைம் என்ற அந்த பெண்மணி விதவை பெண்ணாக இருக்கிறார். அதே மதீனாவிலே
அபு தல்ஹா என்கின்ற ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் பெரிய பணக்காரர், செல்வமும் இருக்கிறது, செல்வாக்கும் இருக்கிறது. அவர் உம்மு சுலைம் அவர்களை அணுகி பெண்ணு கேட்கிறார். நான் உங்களை கல்யாணம் முடிச்சுக்கிறேன், திருமணம் முடிச்சுக்கிறேன் என்று கேட்கின்றார். பொதுவாக இந்த அபு தல்ஹா மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டால் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதை உம்மு சுலைம் அவர்களே குறிப்பிடுறாங்க. வல்லாஹி மா மிசுலுக்க யா அபா தல்ஹத்த யுரத்து, அபு தல்ஹா அவர்களே, உங்களை போன்றவர்களை எந்த பெண்ணும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார். ஏன்னா அவ்வளவு வசதி இருக்கிறது, அவ்வளவு செல்வாக்கு உள்ள ஆள். ஆனால் நான் உங்களை மணந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் லா கிண்ணக்க ரஜுலுன் காஃபிர் வ அன இம்ரஅத்தும் முஸ்லிமா, நீங்கள் ஒரு காஃபிரான மனிதர், நான் ஒரு இஸ்லாமிய பெண், நான் உங்களை மணந்து கொள்ள முடியாது, எங்கள் மார்க்கம் அதை தடுக்கின்றது. வேண்டால் ஒன்று செய்வோம், ஃபஇன் துஸ்லிம் ஃபதாக்க மஹ்ரி, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நான் அதையே மகராக எடுத்துக்கொண்டு உங்களை மணந்து கொள்கிறேன். வேற மகர் வேண்டாம். அந்த காலத்தில் மகர்லாம் நிறைய கொடுப்பாங்க. எனக்கு மகர் வேண்டாம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதையே மகராக்கி நான் உங்களை மணந்து கொள்ள தயார் என்று சொல்லி அழைப்பு கொடுத்து அவர்களை இஸ்லாத்திற்கு அழைத்து வந்து திருமணம் செய்து கொண்ட சம்பவத்தை பார்க்கின்றோம். இது எங்கே இருக்கிறது? இன்றைக்கு நம்ம சமுதாயத்திலே திருமணம் என்ற பெயரிலே வேறு சமுதாய மக்களோடு போகின்றார்கள், அல்லது முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்நிய ஆணோடு பேசுகின்றார்கள், பழகுகின்றார்கள், அங்கும் இங்குமாக சுற்றித் திரிகின்றார்கள், பூங்காவிலே ஒரே கேங்காக திரிகின்றார்கள். எல்லாம் பாருங்க, ஒரு பூங்காவுக்கு போக முடியவில்லை, ஒரு பொது இடங்களுக்கு போக முடியவில்லை. என்னைக்காவது பிள்ளைகள் ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஒரு கடற்கரை ஓரமா போய் ஒரு காலை நடப்பமே என்று போனா அங்கே இந்த முசீபத்துக்களை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இப்படியான சேட்டைகள் நடக்கின்றது. நடந்து முடிச்சு கடைசியில பார்த்தா திடீர்னு கல்யாணம் நபி வழின்னு வந்து உட்கார்ந்துறாங்க. ஏதோ அவங்க பண்ணது பூரா மார்க் அடிப்படைக்கு உட்பட்டது போலவும் இவர்கள் பேசியது, இவங்க அங்கும் இங்குமாக சுற்றி திரிந்தது, அந்நிய ஆணோடு இவங்க சென்றது, எல்லாம் மார்க்கத்தில் இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கி இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு நபி வழி திருமணம், நாங்க மார்க் அடிப்படையில் நாங்க வாழ போகிறோம், எனவே எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று போகின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று பாருங்கள். இஸ்லாத்தில் இதுக்கு அனுமதி இருக்கின்றதா? கணவன் என்று ஆகிவிட்டால் வேறு, கணவன் என்று ஆகாத வரை அவன் ஒரு அந்நிய ஆண், இவள் ஒரு அந்நிய பெண், எப்படி அவர்களோடு பேசலாம், அவங்களோட சேர்ந்து எப்படி பயணிக்கலாம், இப்படியான சூழ்நிலைகள் ஒரு பக்கத்திலே நம்ம சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்திலே அந்த வீட்டிலே ஒரு இளைஞன் இருப்பான், அல்லது ஒரு இளம் வயது பெண் இருப்பாள். அவர்கள் மார்க்கத்தை புரிந்திருப்பார்கள், கொள்கையை புரிந்திருப்பார்கள், இஸ்லாத்தின் அறிவுரைகளை போதனைகளை புரிந்திருப்பார்கள். அவர்கள் பல மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பார்கள். அவனுக்கு கல்யாண நேரம் வரக்கூடிய அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சேஞ்ச் அடிப்பான். அவனுடைய திருமணம் என்று வரும்போது அவனுக்கு இருமணம் வரும். இவனுக்கு இப்போ என்ன பிரச்சனை? யார் சொல்வதை கேட்பது? தூதர் சொல்வதை கேட்பதா, ஃபாதர் சொல்றதை கேட்கிறதா? தூதர் ஒரு வழிமுறையை காட்டி இருக்கின்றார்கள், ஆனால் நம்முடைய அத்தா வந்து வேற வழியை காட்டுகிறார். இப்படி தான் மனம் முடிக்கணும், இப்படி மண்டபத்தை தான் முடிக்கணும், இவ்வளவு பெரிய அலங்காரங்கள் இருக்கணும், இவ்வளவு ஆடம்பரமா இருக்கணும், அள்ளி பைனகுமாலாம் ஓதணும், நிறைய மக்களை அழைத்து உரையை அழைத்து விருந்து கொடுக்க வேண்டும், வளைத்து பந்தல் போட வேண்டும், ஊர் முழுக்க வண்ண விளக்குகளால் அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே தட்ட முடியல, அத்தா பேச்சு தட்ட முடியல என்று சொல்லிக்கொண்டு அப்படியே சாய்ந்து விடுகின்றார்கள். அதே போல பெண்களும் கூட அப்படி தங்களுடைய வீட்டாருடைய பேச்சை தட்ட முடியவில்லை என்று சொல்லி சாய்ந்து விடுகின்றார்கள். அதுவரைக்கும் அவரது சிந்தனை தெளிவாக இருந்தது, கொள்கை சரியாக இருந்தது, ஒவ்வொன்றையும் சரியாக எடை போட்டார்கள். அசத்தியத்தை ஒருத்தர் வந்து இவற்றை பேசி அவர் ஜெயிச்சிட முடியாது. தன்னுடைய வாதத்தால் தன்னுடைய அந்த வசனங்களை எடுத்து போட்டு அடித்து வீழ்த்தி அவனை மண்டையில் கொட்டி உட்கார வச்சிருவாரு. அப்படிப்பட்ட நபர்களும் கூட தங்களுடைய திருமண விஷயத்திலே ஏன் தடம் புரண்டு போகிறார்கள்? இப்ப சிந்திக்க வேண்டிய இடம் என்பது புரிகிறதா இல்லையா? அதே போன்று தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் கொள்கையை பேசி அதை பேசி இதை பேசி கடைசியில பார்த்தா அவர் கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது பார்த்தா அவனுக்கு மார்க்கமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவனுக்கு கொள்கையும் கிடையாது, தொழுகையும் கிடையாது, மார்க்கத்தின் எந்த புரிதலும் கிடையாது. சொந்தக்காரங்க, தங்கச்சி பையன், அக்கா பையன் கட்டி கொடுக்குறோம். ஏங்க கட்டி கொடுக்குறீங்க? இல்லை, எங்க அம்மா மௌத்தா போறதுக்கு முன்னாடி ஒரு வசியத் பண்ணிட்டு போயிட்டாங்க, நீ இந்த பிள்ளைய வந்து இந்த பையனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்பதற்காக கட்டி கொடுக்குறோம். அப்ப இந்த வசனத்தின் நிலை என்ன? நான் ஏற்கனவே சொல்லி காண்பித்த அந்த சூரத்துல் பக்ராவுடைய அர்த்தம் என்ன? இணைய கற்பிக்கின்ற பெண்ணை மணப்பது,
இணை கற்பிக்கின்ற ஆணை மறப்பது நரகத்தை நோக்கிய பயணம் என்பது போன்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே, அதன் நிலை என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க கூடாதா? அது ஒரு பக்கத்தில். அப்ப இதெல்லாம் என்னன்னு பாருங்கள். அதே போன்று திருமணம் என்று வரும்போது இன்னைக்கு நிறைய பேர் அடிபடுறது எங்க தெரியுமா? இந்த ஆடம்பரங்கள்ல அடிபடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறார்கள்? நாங்க நபி வழிப்படித்தான் திருமணம் செய்கிறோம், எங்க இதுல மௌலுது பாத்தியாக்கள்லாம் கிடையாது, ஆனா நாங்க நிறைய மக்களை கூப்பிடுவோம், நாங்க எங்க குடும்பம் பெரிய குடும்பம், 2000 பேர் 3000 பேர் வருவாங்க, அப்படி சாப்பாடு கொடுத்தா தான் அது எங்களுக்கு கௌரவமா இருக்கும் என்று ஏற்பாடுகளை செய்கிறார்கள். சரி, செய்யட்டும். மார்க்கம் அனுமதித்து இருந்தால் செய்யலாம், தப்பு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை பற்றி நமக்கு சொல்லவே இல்லையா? இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாவற்றுக்கும் அறிவுரை உண்டு. இஸ்லாம் தொடாத இடங்கள் கிடையாது, தொடாத துறை கிடையாது. அரசியலா, பொருளாதாரமா, குடும்பவியலா, எல்லாவற்றை பற்றியும் இஸ்லாம் பேசி இருக்கிறது. திருமணத்தை எப்படி நடத்தணும் மார்க்கம் நமக்கு சொல்லி தரலையா? அகமதுடைய ஹதீஸ் நமக்கு தெரியாதா? இன்ன ஆலம நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹு முனா, குறைந்த செலவிலே நடத்தப்படக்கூடிய திருமணங்கள் தான் பரக்கத்து நிறைந்த திருமணங்கள். இந்த நபிமொழியை தெரியாத முஸ்லிம்கள் யாரேனும் இருக்கின்றார்களா? எல்லாம் தெரியும், பல முறை பயான்ல கேட்டிருப்பாங்க. ஆனா தங்களுடைய திருமணம் என்று வரக்கூடிய நேரத்தில் அதை அப்படியே பேக்கடிக்கிறது. கல்யாணம் என்ற பெயரில் ஒரு திருவிழாவை நடத்தி முடிக்கிறது. மிகப்பெரிய மேற்கட்டுக்கள் என்ன, பெரிய பெரிய மக்களை அழைத்து சாப்பாடு போடுவது என்ன கேட்டால், நாங்கள் பெரிய குடும்பம், எங்களுக்கு இதெல்லாம் அவங்க கல்யாணத்தை போய் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் சொல்ற காரணத்தை பாருங்க. ஏங்க இத்தனை மக்களை கூப்பிடுறீங்கன்னு கேட்டா, அவங்க வீட்டு கல்யாணத்தை போய் நாங்கள் சாப்பிட்டோமா இல்லையா, அதனால இப்போ நாங்கள் அவங்களை கூப்பிட வேண்டி இருக்கு. இது ஒரு காரணமா? ஒரு மக்களை வாழ்த்துவதற்கு, மக்களுக்காக துஆ செய்வதற்கு நபி அவர்கள் சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன? பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக. நமக்கு தெரியும். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, பாரக்கல்லாஹு லக்க பாரக்க அலைக்க வஜமா பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் பரக்கத்தை உண்டாக்குவானாக, நன்மையான காரியங்களிலே இருவரையும் ஒன்றாக்குவானாக என்ற பிரார்த்தனை. என்ன இந்த வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். இந்த தம்பதிகளுக்கு, புதிதாக திருமணமாகக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன? இறைவா, இந்த தம்பதிகளுக்கு, இந்த மக்களுக்கு நீ பரக்கத்தை தருவாயாக, அபிவிருத்தியை தருவாயாக என்று கேட்கின்றோம். செல்வத்தை கூட கேட்கல, கல்யாணம் முடிக்கலாம், நேற்று வரைக்கும் இவன் தனியாளு, இன்னைக்கு மனைவி, நாளைக்கு பிள்ளை, அப்புறம் இன்னொரு பிள்ளை என்று குடும்பம் பெருசாகும், அவனுக்கு நிறைய செலவுலாம் இருக்கு, யா அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடு என்று கூட நம்ம கேட்க சொல்லல. என்ன கேட்க சொன்னார்கள்? பரக்கத்தை கேட்க சொன்னார்கள். பரக்கத்து என்பது அவசியம் புரியுது. அந்த பரக்கத்தை அடைவதற்கு உரிய வழிமுறை என்ன? திருமண செலவை குறைக்க வேண்டும், எளிமையாக திருமணத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு எத்தனை பேர் இங்க நின்றுக்கிட்டு வியாக்கியானம் கொடுக்கின்றார்கள். என்ன தெரியுமா கொடுமை? ஒரு காலத்தில் இதையெல்லாம் தப்புன்னு பேசியவர்கள், இவ்வளவு பெரிய விழாவா பண்ணணுமா, கல்யாணம் என்பது திருவிழாவா, இவ்வளவு காசை போய் செலவழிக்கிறாங்களே என்று மேடையேறி பேசியவர்கள் கூட தங்களுடைய திருமணம் என்று வரக்கூடிய நேரத்தில் அந்தர்பல்ட்டி அடிக்கின்றார்கள். போய் கேட்டா அத்தா சொல்லிவிட்டார், அவர் சொல்லுவாரு, இல்லைங்க எங்க சொந்த பந்தங்கள் நாங்கள் சாப்பாடு போடணுமா இல்லையா? இப்போ இது என்ன முக்கியம்? இங்க சொந்த பந்தங்களுக்கு சாப்பாடு போடுவது பிரதான நோக்கமா, பிள்ளைகளுக்கு பரக்கத்து தேவை என்பது பிரதான நோக்கமா? இவ்வளவு பெரிய செலவு பண்ணா அது போயிருமா இல்லையா? விருந்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணத்தை முன்னிட்டு ஒரு விருந்து மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை எளிமையாக கொடுத்திருந்தா பரவாயில்லை, பயங்கரமா செலவு, ஊர் முழுக்க கூப்பிட்டு சாப்பாடு. அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, ஊரை கூப்பிட்டு சோத்தை அள்ளி வைக்கிறாங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சேர்த்து அள்ளி வைக்கிறாங்க. வேற என்ன இதுல இருக்க முடியும்? இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான வழிமுறை இருக்கா இல்லையாங்க? அப்ப அதை விட்டு விட்டு இந்த ஒரு பகட்டுக்காக, தங்களது அந்த இதை காட்டுவதற்காக பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு விளையாடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். திருமணம் என்றால் எளிமையை காட்டுங்கள் என்று சொன்ன மார்க்கத்திலே தங்களின் வலிமையை இவர்கள் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். திருமணத்தில் நிறைய மக்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த திருமணம் என்பது எத்தனை பேருடைய ஈமானை அசைத்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது அற்புதமான மார்க்கம், அழகான ஒரு வாழ்க்கையை நமக்கு சொல்லித்தரக்கூடிய மார்க்கம். அதை பின்பற்றுகிற வரை எந்த பிசகளும் இல்லை,
எந்த பிரச்சனையும் வராது, சீராக போய்கிட்டே இருக்கும். எங்கே இந்த பிரச்சனை வருகிறதோ அதுக்கு பின்னாடி மாறி போயிடும். திருமணத்துக்கு பின்னாடி எத்தனை பேருடைய வாழ்க்கை நாசமா இருக்கு தெரியுமா? கொள்கையை பேசி இருப்பார் ஒரு பெண், நான் ஏகத்துவத்தில் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், கல்யாணம் முடிச்சு கொடுத்த இடம் சரியில்லை, தர்கா வழிபாடு உள்ள குடும்பம், அவங்க கூட்டுதுவா ஓதுவாங்க, அவங்க மௌலுது ஓதுவாங்க, அவங்க எல்லா கல்யாணங்களுக்கும் போவாங்க, மார்க்கத்துக்கு முரணெல்லாம் பார்க்க மாட்டார்கள். இந்த பிள்ளைங்க போய் சொல்லுவாங்க, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இங்கே ஒன்றும் எடுபடவில்லை, கடைசியில் இவங்களும் போய் அதில் போய் ஐக்கியமாயிருவாங்க. எத்தனை எடுத்துக்காட்டுகள் வேண்டும். திருமணத்துக்கு முன்னாடி கொள்கையை பேசி இருப்பார்கள், கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு பார்க்கின்றோம் அவங்க பிள்ளையினுடைய பர்த்டே போட்டோவை ஸ்டேட்டஸ் வைக்கிறது. இங்கே இருக்கும்போது இதெல்லாம் மார்க்க கலாச்சாரமா, இது பெருமத கலாச்சாரம் இல்லையா என்று பொங்கியவர்கள். போன இடம் சரியில்லை, கடைசியில் பார்த்தால் அவங்க பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடி அதை எடுத்து வாட்ஸ்அப்புகளில் டிபியாகவும் ஸ்டேட்டஸாகவும் வைக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது வாழ்க்கை பயணத்திலே மிக முக்கியமான ஒரு கட்டம் இந்த திருமணங்கள். அதை நம்ம தாண்டி விட்டால் ஓரளவுக்கு கிளீனாக போயிடும். இங்கே நம்ம தடம் புரண்டால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. இப்போ இங்கேருந்து ஒருத்தர் டெல்லிக்கு போகிறார், கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புறான்னு வச்சுக்கிறோமே, எக்மோரில் வந்து சென்னையில் இறங்கி வேறு ட்ரெயின் மாறணும். சென்னை வரைக்கும் ஒழுங்காக வந்துட்டார். இவர் மாறி ஏற போகிற ட்ரெயின் சரியான ட்ரெயினில் ஏறணும். கரெக்டாக அந்த வண்டி நம்பரை பார்த்து எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிதுங்கிறத பார்த்து ஏறி உட்காந்து போனால் தான் அவர் கரெக்டாக போய் சேருவார். சென்னையில் இறங்கி எக்மோரில் இறங்கி எங்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு எதையோ ஒன்றில் ஏறி போனால் திருப்பி அவர் ஏதோ ஒரு காட்டில் போய் நிற்பார். அவருடைய இலக்கை சென்றடைய முடியாது. ஏன்னா ஒரு பாதியிலே இன்னும் ஒன்றில் இறங்கி மாற வேண்டி இருக்கு. இது மாதிரியான ஒரு இடம்தான் நமது வாழ்க்கையிலே திருமணங்களாக இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனத்தோடு நடக்க வேண்டும். நாம் திருமணம் முடிப்பதாக இருந்தாலும், நமது பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதாக இருந்தாலும், எந்த ஒரு நேரத்திலும் இந்த மார்க்க விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிடவே கூடாது. அதை சரியாக கடைபிடித்து மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும். இது நம்ம ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் என்பதனால தான் இந்த அறிவுரைகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த அறிவுரைகளை கேட்ட அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை முடிக்கின்றேன். வாஹிருதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.